சார் அதனால தான் இந்த வாட்டர்லாம் கூட தண்ணியிலேருந்து பாட்டிலேருந்து அமுக்கிட்டு அதுக்கப்புறம் அது வாட்டர் வந்து நீங்கள் வந்து பபுள் மாதிரி வரும், நீங்கள் வந்து அப்போ எல்லாமே வந்து ஃப்ளோட் ஆகும். ஓகே. அப்போ இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு என்ஜினில் ஓடும் பொழுது இதனுடைய கிராவிட்டி இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் அதனுடைய கம்பஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போதும் அப்போ ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொபாட்டிக்ஸ். இப்போ கம்ப்ளீட் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பார்த்தீங்க அப்படின்னாலே 1998 இன்றைக்கி வரைக்கும் இத்தனை நாடுகளுடைய கொலாபரேஷனில் ஒவ்வொன்றும் ரொபாட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே பில்டப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் டாக்கிங் பண்ணி ஒரு மாடல் எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே போய் டாக் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு மாடல் எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே போய் டாக் பண்ணுவாங்க. அப்படியே ஒவ்வொன்றா டாக் பண்ணி தான் இன்றைக்கி இத்தான் பெரிய ஸ்டேஷனை உருவாக்கியிருக்காங்க. அப்போ லிவபிள் கண்டிஷனை உருவாக்குறதுக்கே 10 வருஷம் ஆச்சு. ஓகே. அந்த இடத்துல ஸோ அப்படி வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 3000 ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திருக்காங்க. 72வது குழு இப்போ போயிருக்காங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போன குழு 71st குழு, 72nd மிஷன் வந்து இப்போ போகிறாங்க. அப்போ இத்தனை பேர் வந்து போய் அங்கே இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வரணும்.